ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் மந்த்லி நம்மளுக்கு இன்கம் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மந்த்லி ஸ்கீம்ஸ்னால் என்ன, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இதுக்கான டெபாசிட் லிமிட் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 100% சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு எந்தவித மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் எந்தவித லிங்க்கும் இருக்காது. ஸோ கேரண்டி ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டிலாம் என்ன, ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி இந்தியன் சிட்டிசன் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஏஜாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 years வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் மைனர் அக்கௌண்ட். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட் அல்லது கார்டியன் மூலமாக இந்த ஸ்கீம்ஸை வந்து அவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசனும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம். 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, மினிமம் டெபாசிட்டாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து 1000 rupeesலேருந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சிங்கிள் அக்கௌண்ட் அப்படின்னா ஸோ 9 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா ஸோ 15 lakhs வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சிங்கிள் அக்கௌண்ட் அப்படின்றவங்க ஸோ கார்டியனோ அல்லது யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல், அதாவது இண்டிவிஜுவலாக நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் உங்களுடைய இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அதிகபட்சமாக லிமிட் வந்து 9 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்றவங்க ஸோ மைனர் அக்கௌண்ட், அவங்களுடைய பேரண்ட் அல்லது கார்டியன், ஸோ அவங்களுடைய அம்மா அப்பா, ஸோ அந்தமாரி 3 பேர் வரைக்கும் இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ 3 பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்த்து 15 lakhs தான் இருக்கணும். ஸோ அதாவது அதிகபட்சமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போது இந்த குவார்ட்டர், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் இந்த 3 குவார்ட்டரில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.4% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 month ஒன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ சேஞ்சஸ் ஆகும்போது கண்டிப்பாக என்ன சேஞ்சஸ், என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். அடுத்தது இதுக்கான டென்யூர். ஸோ டென்யூர் பொறுத்த வரைக்கும் ஸோ 5 yearsக்கான டென்யூராக இருக்கும். ஸோ இது வந்து லாக் பீரியட். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கான அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களே, ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 5 yearsக்கு அப்புறமா தான் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது எடுக்க முடியும். முன்கூட்டி எடுக்கலாம். ஸோ அதனால் சம் ஃபெனல்ட்டி சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 9 lakhsக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுடைய எவ்ரி மந்த் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது இதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சும் இருக்கணும். இருந்தால் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கு நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி KYC அண்ட் ஐடி கார்டு அண்ட் ஆதார் கார்டு, அதாவது ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபை சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அன்றைக்கி கூட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் தொடங்கிக்கலாம். அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோஷர். ஸோ ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அலோட் ஆஃப்டர் 1 years தான், அதாவது 1 yearக்கு அப்புறமா தான் உங்களால் விட்ரால் பண்ண முடியும். ஆனாலும் அதில் வித் பெனால்ட்டி. ஸோ 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2% வந்து டிடக்ஷன் ஆகும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் 3 yearsக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1% ஆஃப் டிடக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் டிடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அமௌண்ட்டு மட்டும் இல்லாமல் ஸோ எல்லா அமௌண்ட்டுமே எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு 9 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.4 அப்படின்னா ஸோ இயர்லி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 66,600 இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் இயர்லி வந்து பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. மந்த்லி உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். எவ்வளோ கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,550 rupees வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து எவ்ரி மந்த் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது எத்தனை வருஷத்துக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீ பெனிஃபிட்ஸ். ஸோ இதில் வந்து கீ பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெகுலராக மந்த்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ பெஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் பிளானை சூஸ் பண்ணுறவங்க, அதாவது ரிட்டையர்ட் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு இந்தமாரி ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறவங்க, ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை இதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் மந்த்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது, அதாவது மந்த்லி எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்றத ஒவ்வொரு அமௌண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ 1 lakh பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா 617 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கும். அதாவது 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 617 ரூபா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 7400 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் நீங்கள் எடுத்துப்பீங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 7400 × 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்து 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1850 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் 5 வருஷத்துக்கு. அடுத்தது ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3083 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுடைய மந்த்லி உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். அடுத்தது ஒரு 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 7 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 4317 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து எவ்ரி மந்த் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். அடுத்தது ஒரு 9 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 5550 ரூபாய் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், அதாவது 5 வருஷத்துக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது இது வரைக்கும் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 3 பேர் அதிகபட்சமாக 3 பேர் வரைக்கும் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுடைய 3 பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்த்து தான் 15 lakhsக்குள்ளே இருக்கணும். 2 பேரும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் 15 lakhsக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் 12 lakhs ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுருக்கவங்க 12 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் அவங்களுக்கு 7400 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடைக்கும். அதுவே 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது 9250 ரூபாய் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும், இன்னும் டீட்டெயில்ஸ் எதனா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி